வெள்ளை எள்ளில் எள்ளு உருண்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. வெள்ளை எள்ளு உருண்டையும் ரெடி. இந்த எள்ளும் வந்து நான் சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் வந்து வறுத்தெடுத்துக்கலாம். வெள்ளை எள்ளு பார்த்தீங்கன்னா 100 கிராம் எடுத்திருக்கேன் நான். அடுப்பை வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கோங்க. வறுத்தாச்சுங்க. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள், லைட் ப்ரௌன் மாதிரி. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் வந்து 20 கிராம் நிலக்கடலை, 20 கிராம் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதையும் வந்து நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் வறுத்தாச்சுங்க. இப்போ வந்து இதையும் நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 100 கிராம் எள்ளுக்கு நான் 50 கிராம் கரும்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். இனிப்பு கம்மியாக போதுன்னு. இனிப்பு அதிகமாக வேணுங்கிறவங்க ஈக்குவல் குவான்டிட்டியாக எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம பாகு காய்ச்சிக்கலாம். ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பாகு ரெடி ஆகட்டும். பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நம்ம வந்து நிலக்கடலை, பொட்டுக்கடலை இதை வந்து ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. நிலக்கடலையும் பொட்டுக்கடலையும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இந்த எள்ளையும் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இல்லை இந்த எள்ளு வந்து நான் இப்போ பொடியாக பண்ண போகிறேன். உங்களுக்கு வேணும்னா இதை நீங்கள் அப்படியே பாகில் முழுசாக கூட போட்டுக்கலாம். நான் பொடிச்சு தான் செய்ய போகிறேன். அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை வந்து பாகு ரெடி ஆனதும் இதில் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். வேற ஒரு பாத்திரத்துக்கு நம்ம இதை மாற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. பாகு ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி வச்சுருக்கிற எள்ளு கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலந்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடு ஆறின உடனே கையில் வந்து எண்ணெயோ இல்லது நெய்யோ தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். சூடு ஆறிடுச்சுங்க கொஞ்சம். இப்போ வந்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிக்க நெய் தாங்க எடுத்து வச்சுருக்கேன். கையில் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில், சின்னதாக வேணும்னாலும் சின்னதாக, இல்லைன்னா கொஞ்சம் பெருசாக வேணுனாலும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாங்க. அவ்வளோதாங்க, நம்ம உருண்டை பிடிச்சி முடிச்சாச்சு. வெள்ளை எள்ளு உருண்டையும் ரெடி.